ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம வெட்டி வச்சுட்ருக்கோம். இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு இந்த சைடு பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவும் ஒரே அளவு எடுத்துகிட்டு நம்ம பேக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு பேக்கு கரெக்டாக இது மடித்தா கரெக்டாக வருமா அப்படின்றது செக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 2 ஆல்ட்ரு பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு இந்த பேக் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, 1 சென்டிமீட்டரு. இவ்வளோ வந்து நம்மளுக்கு பேக் மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் 1 சென்டிமீட்டரு. இப்போ இவ்வளோ விட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கு பேக் அளவு தனியாக இறக்க தேவையில்ல. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே 4 ஒன்றா மடித்து எடுத்தாலே இந்த அளவு நமக்கு வந்துடும். அது வந்து உங்களுக்கு அது இது வைக்கும் போது எனக்கு இங்கே துணி வந்து வரல, பட்டி வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வருது. நான் தைக்கும் போது இப்படி ஒரே அளவை எடுத்தால் பட்டி தைக்கும் போது எக்ஸ்ட்ரா வருது, அப்போ இங்கே துணி எனக்கு மடிக்க வரல அப்படின்னா 2 ஆல்ட்ரு பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் இந்த கிளாத்தில் வந்து இங்கிருந்து இங்கே 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் பேக்கு அந்த அளவுக்கு வர்றதுக்கு. இது ஒரு ஆல்ட்ரு. நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே ஒரு கப்பு பண்ணிக்கலாம். 4 கப்பு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது நம்ம இங்கே வைக்கிறது 4வது கப்பு. இது கட்டாயம் வைக்கணுமானா வைக்க தேவையில்ல, வைக்காமலும் விடலாம். நம்ம சும்மா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ணணும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் ஒரு கப் வைக்கலாம். பாடியில் இப்போ 4 கப்பு வரணும் உங்களுக்கு, இந்த மாதிரி வச்சுக்கலாம் கப்பு. இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை இப்போ ஸ்டிச் பண்ணும்போது சொல்லித்தரோம். இப்போ கை வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணணும். இது எப்படின்னா பாருங்கள், கை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பண்ணணும், பேக் வந்து பேக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் இந்த எண்டுலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம். எண்டுலேருந்து வந்தால் நம்மளுக்கு சென்டர் வராது, சென்டரில் வைக்கணும். இப்படி சென்டரில் வச்சு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி போகணும், அப்புறம் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும். கண்டினியூ பண்ண இப்போ கை வச்சாச்சு. இப்போ கையை வந்து இப்போ நம்ம எப்படி இந்த சைடில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ கையும் வந்து நம்ம இடுப்பு சைடும் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே இவ்வளோ துணி பேக் கிடைக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து கீழே மேலே இறங்குது பார்த்திங்களா. இங்கே கீழே இங்கே வந்து மேலே வருது, இங்கே கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரே அளவாக வர அளவுக்கு ஒரே ஈவனாக சமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், இதில் வந்து இந்த ஒரு சைடு இங்கே தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் பிடிக்கணும். இதை வந்து இப்படி பிடிக்கணும், இங்கேருந்து பிடி, இதுலேருந்து பிடிச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வச்சு பார்த்தா. பார்த்தீங்களா கரெக்டாக ஆகிடுச்சு, ஈவன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து பேக்கு நம்ம மடிக்கணும், அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டபுள் சைடு 2 சைடு மார்க் பண்ணிக்கணும். 2 சைடு கை வச்சு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் வந்து பாருங்கள் இங்கே மார்க் பண்ணிட்டோம் 2 சைடு. இதை மடித்து அப்படியே அடிக்கணும். மடித்து இப்படி அடிக்கணும்.
இப்போ வந்து பார்த்தோங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துட்டோம். இப்போ சைடு வச்சு நம்ம இது எம்ஐக்கு மடித்து விட்டுக்கணும். கையில் வந்து எம்ஐக்கு பண்ணுறதுக்காக வேண்டி மடித்து விட்டுட்டு சைடு அப்படியே அடிக்க வேண்டியதுதான். கரெக்டாக தான் வச்சா வச்சு சைடில் நீட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு தையல் மட்டும் பிடிச்சிருக்கோம். இது வந்து காமனான தையல். இப்போ அடுத்து வந்து இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு இதில் வந்து நம்மளுடைய கரெக்ட் அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணி நம்ம இங்கே தையல் பிடிப்போம். அது லாஸ்ட்டு ஃபைனலு. இது முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அது நம்ம உங்களுக்கு காட்டுறோம்.